இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஹோசூர் மையமாக சொல்கிறீங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஹோசூர் வந்து 54 கிலோமீட்டரில் இந்த குப்பம் பகுதியில் ஆந்திரா கட்டுதா, அதே ஹோசூர் 48 கிலோமீட்டருக்கு வெளியில் கனகபுரா ரோடு போடுங்க. கர்நாடகா ஒரு ஏர்போர்ட் கட்ட போகிறாங்க, அதுக்கு இடம் பார்த்தாச்சு. அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் வேலையை போன வாரம் தான் ஃபுல்லாக முடிச்சாங்க. இதுவும் இல்லைங்கிறது நம்ம என்ன நடச்சதுல ஒன்று. இந்த விஜய் சொன்னார்ல, யாராவது பேப்பர் படிக்கிறீங்க, நீங்கள் போல பேப்பர் படிக்கிறீங்க எல்லாருமே. ஐ திங்க் இவங்க எல்லா பேரும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இவங்க எப்படி இவங்க சொத்து சேர்க்கறது, இவங்க எப்படி லாபம் அடைகிறது, இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எப்படி இந்த பதவிகளை பயன்படுத்தி வருமானத்தை சேர்க்கிறது, இப்படி தான் தெரியுறாங்க. கீர்த்தன் அதில் நம்பர் 1. ஆல்ரெடி பெங்களூரு ஏர்போர்ட்டில் அது 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல போயிருக்கு. விருதுன்னு 2ஆம் இடத்துல இந்தியாவிலே பழமையான சென்னை ஏர்போர்ட் கீழே போயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 4லேருந்து 5 கோடி பேர் பெங்களூர் ஏர்போர்ட்டை பயன்படுத்த முடியாததுக்கு அவ்வளோ பெருசு. 3500 4000 ஏக்கர். இங்கே 1000 ஏக்கர் கூட கிடையாது. ஒரு புதிய ஏர்போர்ட் கட்டுறதுக்கு பரந்தூர் பார்த்து வச்சிருந்தோம். அதையும் இவர் யாரு விஜய் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக கெடுத்து விட்டார். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு என்ன வேலை பார்க்குறாங்க? ஆக்சுவலா எனக்கு இவங்க மேலேயே சந்தேகம் வருது. இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழகத்தை முன்னேற விடாம தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. நீங்க அடிப்படை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் எந்த தொழிற்சாலை வராது. நீங்க மன்றாடி கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அடிப்படை கட்டமைப்பே கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க சென்னை ஏர்போர்ட், ஆல்ரெடி சென்னை ஏர்போர்ட் நிறைஞ்சு வலியுது, சந்தைக்காடு மாதிரி ஆயிப்போச்சு. பக்கத்தில் கூட எல்லா மாநிலமுமே ஒரு வருஷத்துக்கு 5 கோடி அளவிற்கான பேசஞ்சர்ஸ், அதாவது அந்த விமான நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து போற அளவுக்கு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. ஆந்திரா வச்சிருக்கு. ஆந்திரா தவிர எக்ஸ்ட்ரா ஒன்று கட்டுறாங்க, பிரமிப்பா இருக்கு. வேலையை முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 கட்டுறதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இங்கிட்டு கர்நாடகா வேலை பார்த்து இருக்கு. பக்கத்தில் தொழிற்சாலும் போய்கிட்டு இருக்கு. பக்கத்து திருப்பதியில் ஒன்று கட்ட போறாங்க. எனக்கு தெரிஞ்ச கடைசி வரைக்கும் நீ திரைப்படமா பார்த்து நாசமா போற அது நடக்க போகுது. ஒரு தொழிற்சாலை வருவதற்கான மிக முக்கியமான கட்டமைப்பு விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அதுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை ரெடி பண்றது. அதுல மிக முக்கியமானது மின்சாரம். தொழிற்சாலை வந்து 24 hours மின்சாரம் கொடுக்கணும். 24 அதுக்கு போதுமான அளவுக்கு மின்சாரங்கள் கொடுக்கணும். விமான நிலையத்தை தடுத்து நிறுத்தியாச்சு. வர விமானத்துக்கு போய் சொல்றோம், மின்சாரம் இல்லவே இல்லை, தட்டுப்பாடு. இந்த லட்சணத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க தொழில் வளர்ச்சி நடக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்று பண்ணுங்க, எல்லாம் டாஸ்மாக் நல்லா குடிச்சிட்டு நல்லா விஜய் படத்தை பார்த்துட்டு வீட்டை படுத்துக்கிறேன். இப்படிதான் நடக்க போகுது. எனவே பதிவோட இறுதியாக நேற்று சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி நியாயமானது, உண்மையானது. ஆந்திரா குப்பம் பகுதியில் ஓசூர்ல இருந்து 54 கிலோமீட்டருக்கு வெளியில் ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தையும் பாதிக்கும் வகையில் ஒரு விமான நிலையத்தை கட்டுறதுக்கான எல்லா பணிகளையும் முடிச்சிட்டாங்க. இடங்களும் கையகப்படுத்தப்பட்டது. அது எப்போ வேணா கட்டமைப்பை ஆரம்பிப்பாங்க. அடுத்த 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா